தமிழ்நாட்டுக்கு 30ஆம் தேதி வரை நாள்தோறும் 1 TMC தண்ணீரை திறக்க காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை. மாநில நீர்வள அமைச்சகத்துடன் அவசர ஆலோசனை நடத்துகிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதுக்கோட்டையில் காட்டுக்குள் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி சுட்டுக் கொலை. காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் நடவடிக்கை. சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி துரை மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக தகவல். கூலிப்படை தலைவனாக செயல்பட்டது காவல்துறை விசாரணையில் அம்பலம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்லப்போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக புகார். கைதான நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி துரைமுருகனுக்கு நீதிமன்ற காவல் மறுக்கப்பட்டதால் விடுவிப்பு. மேலும் 1,48,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 1,15,00,000 பேருக்கு மகளிருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை வழங்குவோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அதிலே ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 1,48,000 பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். சென்னையில் அதிமுக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை. தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறை சார்பில் 65 கோவில்களில் ஒரே நாளில் குடமுழுக்கு. ஆலங்குடி, பெரியபாளையம் உள்ளிட்ட கோவில்களில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மாஞ்சோலையில் இருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற வேண்டாம். 75 விழுக்காடு கருணை தொகையும் டெபாசிட் செய்யப்படும் என தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் அறிவிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். வரும் 13ஆம் தேதி இத்தாலி வீராங்கனையை எதிர்கொள்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.